அனைவருக்கும் வணக்கம். முருகாசரணம். நம்மளோட பேஜில் நம்ம ஏற்கனவே 2 டைப்பில் எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3ஆவது டைப்பு. அதை குட்டி வளையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். எப்பயும் போல் நம்ம அந்த சைடு இடம் விட்டு நூல் விட்டுட்டு கட்டுற அளவுக்கு நூல் விட்டுட்டு ஒரு வளையலை முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 2வது வளையலை அதுக்கு அடியில் எடுத்து வச்சுட்டு நம்ம விட்டுருப்போம் பார்த்தீங்களா நூல், அந்த எட்ஜை எடுத்துக்கிட்டு அந்த 2 வளையலுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா மேலே எடுத்துடலாம். மேலே எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப நம்ம 2வதாக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வளையலுக்குள்ளே உள்ளே விட்டோம்னா திரும்ப கீழே வந்துடும். இப்போ நம்ம போடுறது எப்படி போடணுன்றதை நான் பொறுமையாக திரும்ப சொல்கிறேன், நல்லா பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதாவது ஒரு வளையலை வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிசைன் மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி அதாவது திரும்பி வரும். அதை நீங்கள் சரி பண்ணி ஒவ்வொரு தடையும் உள்ளே விடுற மாதிரி இருக்கும். உள்ளன் நூல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது வராது. அதனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணலாம். உள்ளன் நூல்லையும் எடுக்கலாம், இந்த மாதிரி லேஸ்லேயும் பண்ணலாம். லேஸில் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த லேஸ் அடியில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே தான் வளையலை வைக்க போகிறோம் நம்ம. 2வது வளையலை அடியில் வச்சுட்டு அந்த 2 வளையலுக்கு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்புக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துருங்க. உள்ளே விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப பக்கத்து வளையலில் கீழே மறுபடியும் வெளியே உள்ளே விட்டு மேலே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். 2 வளையல் விட்டு அந்த 2 கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு திரும்ப நம்ம 2வதாக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வளையலில் இருக்க கேப்புக்குள்ளே உள்ளே விட்டு கீழே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். உள்ளே விட்டு நீங்கள் கீழே கொண்டு வந்துடணும். திரும்ப இப்போ இப்படி இருக்கும்போது மறுபடியும் 2வது கீழே வைக்கிற வளையலை அடியில் வைக்கணும். அடுத்த வளையலை எடுத்து அந்த வளையலுக்கு அடியில் வச்சுட்டு அந்த முனையை எடுத்து அந்த 2 வளையலுக்கும் இருக்கிற கேப்பில் உள்ளே கூடி விடணும். உள்ளே கூடி விட்டு மேலே எடுத்துட்டு மறுபடியும் அந்த எடுத்ததை அந்த ஒரு வளையலில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளையலுக்குள்ளே உள்ளே விட்டு கீழே இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அடியில் வந்துடும். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஆனால் இந்த மாலையை கட்டும்போது கொஞ்சம் பொறுமையாக மட்டும் கட்டுங்க. லேஸ் இருந்தால் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திருப்பி விட்டு கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் பொறுமையாக கட்டுனா ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிக்சருக்கு காட்டுறேன். பாருங்கள் எப்படி மாலை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு வளையலை வச்சுக்கோங்க, அதுக்கு அடியில் இன்னொரு வளையலை வச்சுக்கோங்க. 2 வளையலையும் விட்டு எடுத்துட்டு பச்சை வளையலுக்குள்ளே திரும்ப கேப்பில் வெளியே விட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எடுத்து காமிச்சிக்கேன் பாருங்கள். அந்த வளையலில் உள்ளே விட்டுட்டு கீழே எடுத்துட்டிங்கன்னா அந்த வளையலுக்கு முடிச்சு விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் கடைசியில் ஒரு நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா வளையல் மாலை, குட்டி வளையல் மாலை அழகாக ஃபினிஷ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த 2 மெத்தடை விட இந்த மெத்தடு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு வளையலுக்குள்ளேயும் விட்டு எடுக்கிறது தான் ஆனால் பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் லேஸ் இல்லாமல் நீங்கள் உள்ளன் த்ரெட்டில் கட்டினீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த 2 வளையலுக்குள்ளே உள்ள போகிறீங்க, திருப்பி வளையல் உள்ளே எடுக்க போகிறீங்க, திருப்பி அடியில் ஒரு வளையல் வச்சு உள்ளே விட போகிறீங்க, திருப்பி எடுக்க போகிறீங்க. அதே தான். லேஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிசைனை பார்த்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். மாலை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். முருகாசரணம்.